அப்புறம் வந்தாதான் மகளிர் சப்போர்ட் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மார்க் நகர்மணி. தளபதியை பார்க்க வர கூட்டம் ரசிகர்கள் கூட்டம், ஓட்டாக மாறாது, என்டர்டைன்மெண்ட்டுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த சில வாடகை வாய்களுக்கு யாரா சொன்னது அந்த மாதிரி வராங்க கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, தளபதியை பார்க்க வர்ற கூட்டம் எங்களுக்கு நியாயம், நீதி, நேர்மை எல்லாமே வேணும்டா, அதுக்காக தாண்டா நாங்க தளபதி எங்க மீட்டிங் போட்டாலும் மாநாடு போட்டாலும் நாங்க போறதுக்கு காரணம் அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஐயா அவர்கள் அதுக்கான ஒரு உதாரணமா இருக்காரு. ஐயா அவர்கள் எதுக்கு தெரியுங்களா மாநாடுக்கு வந்திருக்காரு? தளபதி மாநாடுக்கு தன்னோட குழந்தைய ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்திருக்காரு. காவல்துறை கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஐயா என்ன அரசாங்கம் நடத்துறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தேடி எங்க வந்திருக்காரு பாருங்க, யாரை நம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்க. சார் டிசம்பர் 1 என் குழந்தைய ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. ஒரு போலீஸுக்கார் ஒண்ணுமே கேட்க முடியல சார். யார் சார் ரசிகர்கள் கூட்டம்? யார் சார் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்ற கூட்டம்? இப்ப தெரியுதுங்களா? அங்க வர்ற ஒவ்வொரு கூட்டமும் பாதிக்கப்பட்டவங்க தான். நியாயம், நேர்மை எல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் தான். ஐயா நீங்க தைரியமா இருங்க. 2026 உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தளபதியின் சார்பாக 2026 நியாயம் நிச்சயமா கிடைக்கும். அதுக்காக தான் அவர் போராடிட்டு இருக்காரு. தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆர்கே நகர் மணி சார்பாக ஐயா அவர்களுக்கு என்னோட ஆறுதல் நான் பதிவிடுறேன். முடிஞ்ச நீங்களும் சொல்லிடுங்க. வெற்றி நிச்சயம். ஊருக்கே வாழ்ந்து எந்தவன் புனிதன்